வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. மைசூர் சாண்டல் சோப் ப்ரைடு அண்ட் பிராண்ட் ஆஃப் கர்நாடகாவா இருக்கு. ஆனால் இப்போ அதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிராண்ட் அம்பாஸ்டரை அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் அப்படி என்னங்க பிராண்ட் அம்பாஸ்டர், அதாவது யாருங்க அவங்க பிராண்ட் அம்பாஸ்டரை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா தமன்னாவை பிராண்ட் அம்பாஸ்டரை அனௌன்ஸ் பண்ணதுக்கா இவ்வளோ கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்னவா இருக்கு அண்ட் மைசூர் சாண்டல் சோப் முதல் அம்பாஸ்டரா இருந்தது யாரு, இப்ப இருக்கக்கூடிய மைசூர் சாண்டல் சோப்போட ஹிஸ்டரி என்னவா இருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான டீடைல்டு வீடியோ நாங்க கொடுக்குறோம். இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஃபோ 366. மைசூர் சாண்டல் சோப் ப்ரைட் அண்ட் பிராண்ட் ஆஃப் கர்நாடகா, ஓன்ட் பை கர்நாடகா கவர்மெண்ட். எஸ்ங்க, கர்நாடகா கவர்மெண்ட்னால கர்நாடகா சோப் அண்ட் டிஜிட்டல் லிமிடெட்னு சொல்லக்கூடிய KSDL அந்த ஒரு ஃபேக்ட்ரியில தான் இந்த மைசூர் சாண்டல் சோப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் முழுக்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் இந்த மைசூர் சாண்டல் சோப்போட ஜேர்னி என்னவா இருந்தது, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருந்தது அப்படின்னா 1916 கிங் ஆஃப் மைசூரா இருந்த கிருஷ்ணராஜ வாத்தியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல கவர்மெண்ட் சோப் ஃபேக்டரியை வந்து செட்டப் பண்றாரு. அதோட முக்கியமான மோட்டிவேஷனா என்ன இருந்தது அப்படின்னா மைசூர் கிங்டம்ல இருந்த எக்ஸசிவ் சாண்டல்வுட்ஸை இந்த மாதிரி சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணி அதை உலகம் முழுக்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான். அப்படி ஸ்டார்ட் ஆன மைசூர் சாண்டல் சோப்போட ஜேர்னி அப்படின்றது இப்போ வரைக்குமே நான் ஸ்டாப்பா வந்து ஒரு எவர் கிரீன் பிராண்டா வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மைசூர் சாண்டல் சோப் அப்படின்றதுக்காகவே தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே, அதாவது அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆன மைசூர் சாண்டல் சோப் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக எக்ஸசிவான ஒரு ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது சின்ன விஷயமே கிடையாது. அப்போ வந்து ஸ்டார்ட் ஆன மைசூர் சாண்டல் சோப்பில் இப்போ எதுக்காக இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ், முக்கியமாக அவங்களோட பிராண்ட் அம்பாஸ்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணதுனால இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கலாம். ஆனால் மைசூர் சாண்டல் சோப்போட முதல் அம்பாஸ்டராக இருந்தது இப்போ நம்ம எல்லாரோட ஃபேவரட் அண்ட் இவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படி ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டராக இருக்கக்கூடிய நம்ம தல MS தோனி அவர்கள் தான் முதல் பிராண்ட் அம்பாசடரா இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மைசூர் சாண்டல் சோப்புக்கு தமன்னா அவர்களை வந்து பிராண்ட் அம்பாசடரா கர்நாடகா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் பயங்கரமான கான்ட்ரவர்சிஸ்மே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா மைசூர் சாண்டல் சோப்போட 2024-25 ஃபினான்ஷியல் இயரோட ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 1786.99 crores இருந்திருக்கு. இந்த அளவுக்கு அவங்க வந்து ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணியிருந்தாலுமே இன்னுமே மைசூர் சாண்டல் சோப்பை வந்து ப்ரொமோட் பண்ணணும், இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வந்து மைசூர் சாண்டல் சோப்போட ரெவென்யூ அண்ட் வந்து பிராண்டை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அம்பாஸ்டரை ஒரு 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அந்த ஒரு பிராண்ட் அம்பாஸ்டரா யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தீபிகா படுகோன், பூஜா ஹெக்டே, கியாரா அத்வானி அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாலுமே இன்ஸ்டால கிட்டத்தட்ட வந்து 28.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய தமன்னாவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைசூர் சாண்டல் சோப்போட பிராண்ட் அம்பாஸ்டரா வந்து நியமிச்சிருக்காங்க 2 வருஷத்துக்கு. இதுக்காக அவங்களோட சம்பளமா கிட்டத்தட்ட 6.2 crores வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டரா மைசூர் சாண்டல் சோப்புக்கு தமன்னா அவர்கள் உள்ள வராங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கர்நாடகா மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வந்து தெலுங்கு பேசுற ஒருத்தவங்க நம்ம கர்நாடகாவோட பிரைட் அண்ட் பிராண்டா இருக்கக்கூடிய மைசூர் சாண்டல் சோப்புக்கு பிராண்ட் அம்பாஸ்டரா இருக்கணும், ஏன் கர்நாடகால யாருமே வந்து உங்களுக்கு இல்லையா, இருக்கக்கூடிய ஹீரோஸ் ஆக்ட்ரஸ்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களா, ஏன் வந்து ஹிந்தி அண்ட் வந்து தெலுங்கு பேசுற ஒரு பொண்ணோட இதை வந்து நீங்க பிராண்ட் அம்பாசடரா வந்து வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளையுமே கண்டனத்தையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க கர்நாடகா மக்கள். பட் ஸ்டில் கர்நாடகாவோட கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தமன்னாவை நாங்க பிராண்ட் அம்பாசடரா போட்டது இந்த ஒரு விஷயத்துக்காக, அதாவது எங்களோட பிராண்டை நாங்க வந்து உலக அளவுல கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமன்னா வந்து ரொம்ப ஃபெமிலியரான பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. அவங்க பிராண்ட் அம்பாசடரா இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்கள நாங்கள் பிராண்ட் அம்பாசடராக வச்சிருக்கோமே தவிர வேற எந்த ஒரு காரணங்களும் கிடையாது. இதை வந்து பெரிய விஷயமா மாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பார்க்கும் போது நம்ம MS தோனி அவர்கள் மைசூர் சாண்டல் சோப்போட முதல் அம்பாசடராக இருந்திருக்காரு, பிராண்ட் அம்பாசடரா. ஸ்டில் இப்போ அந்த ஒரு இடத்துல தமன்னா அவர்களை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடரா வந்து நியமிக்கும் போது ஏன் மக்கள் வந்து இவ்வளோ கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றாங்க, தெலுங்கு பொண்ணுன்றாங்க, ஹிந்தியில நடிக்கிறாங்கன்றாங்க,
இந்தி பொண்ணுன்றாங்க. எதுக்காக இப்படி ஒரு விஷயம் வந்து அவங்க கிரியேட் பண்றாங்கன்னு தெரியல. இந்தியாவோட பிராண்டா தாங்க மைசூர் சாண்டல பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியால இருக்க யார் பிராண்ட் அம்பாசிடரா இருந்தாலுமே அந்த ஒரு பிராண்ட் உலக அளவுல போகுது அப்படின்றப்ப அது ரொம்ப ப்ரைடான ஒரு மொமெண்டா தானே இருக்கும். கர்நாடகால இருந்தவங்க தான் அந்த பிராண்ட ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த வகையில வந்து ஃபேரா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க இந்த ஒரு கான்ட்ரோவர்சிய பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு மைசூர் சாண்டல் சோப் வந்து எதனால வந்து கொண்டு வந்தாங்க? யார் முதல் அம்பாசிடரா இருந்தாங்க? தமன்னாவ இப்ப எதுக்கு அவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடரா ஏத்துக்க மாட்றாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.